தங்கள் மனம் கவரும் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. மிக நெடிந்த உயரம் இல்லை எனினும் உயரத்திற்கேற்ப பூசினார் போன்ற உடல்வாகு, சிவந்த நிறம் கொண்ட தோற்ற பொலிவில், சற்று சதுர் வடிவிலான முக அமைப்பில் மகிழ்ச்சி, கோபம், ஏக்கம் என நவரசங்களை நன்கு வெளிப்படுத்தும் சிறிய கண்கள் மற்றும் கூர்மை மிக்க நாசிகளையும், முத்து போன்ற பற்கள் பளிரிடும் வகையிலான வசீகரமான சிரிப்பழகு உள்ளிட்ட தோற்ற அமைப்பினையும், அட்சரம் பிசகாத தெள்ளத் தெளிவாக பேசிடும் தனித்துவமான குரல் வளம் மட்டுமின்றி தமிழ் தாய்மொழியாயினும் தெலுங்கு திரை உலகின் முன்னணி தாயார் கதாபாத்திர நாயகியாகவும், மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி என பன்மொழிகளில் தனது தேர்ந்த நடிப்பால் ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவர்தான் தமிழக மண்ணின் கலைமிகு புதல்வி திருமதி சுதா ஆவார். வெள்ளித்திரை மட்டுமின்றி சின்னத்திரை தொடர்களிலும் முத்திரை பதித்து தொலைக்காட்சி நேயர்களின் மனம் கவர்ந்தவர். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய திருமதி சுதா அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், அவருடைய குடும்ப பின்னணி யாது, பெரும் செல்வ வளமிக்க குடும்பம் நொடித்து போன வேதனை சூழல் என்ன, யாரால் எப்படி கலைத்துறையில் கால் பதித்தார், இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரின் அறிவுரை யாது, முத்திரை பதித்த திரைப்படங்கள் என்னென்ன, தெலுங்கு திரை உலகம் போற்றி கொண்டாடியவரை தமிழ் திரை உலகம் சரியாக பயன்படுத்தி கொள்ளாத நிலை என்ன, யாரை மனம் புரிந்து கொண்டார், பிள்ளைகள் எத்தனை பேர், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், பெற்ற மகனுக்கு இணையாக நினைத்த பிரபல நடிகரின் மரண வேதனை, நடிப்பால் சம்பாதித்த செல்வ வளங்களை ஒரே கையெழுத்தால் இழந்த துயர் நிகழ்வு, இதனை முன்னிட்டு கணவர் மற்றும் மகனிடம் ஏற்பட்ட வேதனை மிக்க பாச பிரிவு உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் கூறும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை சற்று விரிவாக காண்போம். 1965ஆம் ஆண்டு தமிழகத்தின் மத்திய மண்டலமாம் திருச்சி மாவட்டத்தில் காவிரி நதியின் சிறப்புகளையும், ஸ்ரீ ரங்கநாதரின் உறைவிடமானதும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படுவதுமான ஸ்ரீரங்கத்தை பூர்வீகமாக கொண்ட தமிழ் பேசும் வைதீக குடும்பத்தில் பிறந்த 5வது கடைக்குட்டி செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகி சுதா எனும் இயற்பெயருடைய ஹேமசுதா ஆவார். பங்களா, கார்கள் என மாபெரும் செல்வ வளமிக்க குடும்பத்தில் பிறந்த சுதாவுடன் 4 மூத்த அண்ணன்கள் உடன் பிறந்தவர்கள் ஆவர். இவ்வாறு பிறக்கும் போதே பான் ஆஃப் சில்வர் ஸ்பூன் என கூறுவார்களே, அவ்வுயரிய நிலையில் பிறந்த சுதாவின் தாத்தாவானவர் பிரபல சமஸ்கிருத பண்டிட்டும் கூட. இதன் பேரில் ஆன்மீகமும் உயரிய பொறுப்புகளும் மிகுந்த குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமாக தனது தாத்தா பாட்டியின் பேரன்பு, பெற்றோரின் பெரும் அரவணைப்பு, மூத்த சகோதரர்களின் பாச பிணைப்பு என வளர ஆரம்பித்த சுதா அவர்கள் தங்கள் ஊரின் பிரபல பள்ளியில் தனது ஆரம்பகால கல்வியை இனிதே ஆரம்பித்தவர் படிப்பில் சிறந்த மாணவியாக உருவெடுக்கத்தான் ஆரம்பித்தார். சுதாவின் தாயாரானவர் பாரம்பரிய நாட்டிய கலைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராகையால் தனது மகளும் அக்கலையில் நன்கு ஜொலிக்க வேண்டும் என்ற ஆசையில் தானே நாட்டிய குருவாக முன்னர் விளங்கியதுடன் பின்னர் சிறந்த நடன குருமார்களிடம் முறைப்படி நாட்டியம் கற்க இணைத்தும் விட்டார். இவ்வாறு கல்வியில் படு கெட்டியாகவும் கலையில் படு சுட்டியாகவும் விழுந்து வந்த சுதாவானவர் பின்னர் காலங்களில் ஒரு சிறந்த ஆசிரியராக விளங்க வேண்டும் என எண்ணிய நிலையில் தந்தையானவர் விமான பணிப்பெண்ணாக மகள் வரவேண்டும் என நினைக்க காலமும் சுழன்று கொண்டுதான் ஓடியது. இவ்வாறு பரபரப்பாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக மகிழ்ச்சிகரமாக பயணித்த குடும்ப வாழ்வை நிலை குலைய வைத்ததுதான் பாசமிகு தந்தையாருக்கு ஏற்பட்ட புற்றுநோய் எனும் பிணியாகும். இதனால் ஆனந்தம் என்ற வார்த்தை சிறுமி சுதாவின் 8 வயது வாழ்வுடன் முடிந்து போன நிலையில் தந்தையை காப்பாற்ற புற்றுநோய்க்காக பல லட்சங்கள் ரூபாய் செலவாகி செல்வ வளங்களும் படிப்படியாக குறையத்தான் ஆரம்பித்தன. ஒரு கட்டத்தில் செல்வ வளமும் வீழ்ந்து போக, பாச தந்தையாரும் மறைந்து போக, குடும்ப தலைவனின்றி 5 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வதென்று புரியாமல் தவித்த சுதாவின் தாயாருக்கு கை கொடுத்தது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இயங்கி வந்த பிரசித்தி பெற்ற கலை காவேரி நாடக குழுவாகும். இதன் பேரில் குடும்பத்தை காப்பாற்ற தாயார் நாடக குழுவில் பயணிக்க ஆரம்பிக்க பள்ளி நேரம் போக மாலை வேளைகளில்
தாயாருடன் இணைந்து நாடகம் காணச் சென்ற சிறுமி சுதாவிற்கும் நாடக கலையானது அவரது இரத்தத்தில் படிப்படியாக ஊடுருவத்தான் ஆரம்பித்தது எனலாம். இதன் அடிப்படையில் ஒரு பக்கம் கல்வியையும் விடாது அதனிலும் முன்னேற்றம் கண்டு வந்தவர் மேற்கூறிய நாடக குழுவிலும் பிரதான வேடங்களை ஏற்று நாடக உலக ரசிகர்களையும் நன்கு கவர்ந்தே வந்தார் எனலாம். இதையடுத்து வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறும் நாடக விழாவை காண வரும் இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் காணும் நாடகங்களில் சிறப்பாக நடிக்கும் கலைஞர்களுக்கு பரிசுகளை தருவதோடு தங்களுடைய திரைப்படங்களில் வாய்ப்புகளை தருவதையும் வழக்கமாக கொண்டிருந்தனர். அவ்வகையில் கலை காவிரி நாடக குழுவை காண வந்திருந்த இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரும் குடும்ப கதைகளின் இயக்குனர் மற்றும் நடிகருமான விசு அவர்கள் சுதாவின் நடிப்பை கண்டு வியந்ததுடன் பாராட்டுகளை தெரிவித்து சினிமாவில் தோன்ற விருப்பம் இருப்பின் சென்னை வந்து காண்க என கூறிவிட்டு செல்ல, இதன் பேரில் தாயாருடன் மேற்கொண்ட நீண்ட ஆலோசனைகளுக்கு பிறகு ஓராண்டு முயற்சித்து பார்ப்போம், இல்லையெனில் கல்வியை தொடர்வோம் என்ற எண்ணத்தில் 1981 சென்னை வந்த சுதா அவர்களுக்கு திரை வாய்ப்புகளும் நாடி வரத்தான் ஆரம்பித்தது எனலாம். இதன் அடிப்படையில் 1981 மறக்க முடியுமா மற்றும் குருஷேத்திரம் உள்ளிட்ட பெயர்களில் திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் இத்திரைப்படங்கள் வெளியே வராமல் முடங்கித்தான் போயின. இதன் பின்னர் கே பாலச்சந்தரின் அறிவுரையாக, உனது தோற்றப்பொலிவு ஹீரோயின்களுக்கு நிகரான கவர்ச்சியான தோற்றப்பொலிவு அல்ல, குணச்சித்திர கதாபாத்திரங்களுக்கு ஏற்றது ஆகும். ஹீரோயினாக நடித்தால் ஓரிரு திரைப்படங்களுடன் திரை வாழ்வு முடிவுக்கு வந்துவிடும். ஆனால் குணச்சித்திர கலைஞராக கால் பதித்தால் இறுதி வரை பயணிக்கலாம் என கூற, உண்மை நிலையை நன்கு உணர்ந்த சுதாவும் கே பாலச்சந்தரின் அறிவுரையை ஏற்க, பின்னர் என்ன, ஒரு குணச்சித்திர நாயகியாகவே தடம் பதித்தார் சுதா அவர்கள். இதன் அடிப்படையில் கே பாலச்சந்தரின் கவிதாலயா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் வைரமுத்து கதை வசனம், அமீர்ஜான் இயக்கத்தில் கார்த்திக், முரளி, ஜெயஸ்ரீ நடிப்பில் வெளியான வண்ண கனவுகள் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் முதலில் அறிமுகமானார் சுதா அவர்கள். கதையின்படி ஜெயஸ்ரீயின் அக்காவாக, நாசரின் மனைவியாக சற்று மாறுபட்ட கதாபாத்திரத்தில் சுதா தோன்றி நடித்த இத்திரைப்படமானது திரையரங்குகளில் 100 நாட்களையும் கடந்து ஓடி வெற்றிகளை கண்டது. இவ்வேளையில்தான் குடிப்பழக்கம் குடியை கெடுக்கும் என்ற அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் விருதுகளை வெல்லும் வண்ணம் ஏவிஎம் தயாரிப்பில் பிரபல எழுத்தாளர் சிவசங்கரியின் ஒரு மனிதனின் கதை என்ற நாவலை தழுவி எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் ரகுவரன், தேவி லலிதா நடிப்பில் தியாகு என்ற பெயரில் திரைப்படம் தயாரிக்கப்பட்டது. இத்திரைப்படத்தில் ஜி ஸ்ரீனிவாசனின் மனைவியாக, ரகுவரனின் ஜூனியர் பருவ கலைஞராக நடித்த மாஸ்டர் விமலின் தாயாராக வேதனை படரும் சோக கதாபாத்திரத்தில் தோன்றி மறைந்துவிடும் காட்சியில் ரசிகர்களின் மனதில் கலக்கத்தை ஏற்படுத்தி விடுவார் சுதா அவர்கள். இத்திரைப்படம் பல ஆண்டுகள் கழித்து வெளியான போதும் எதிர்பார்த்த வெற்றியினை அடையவில்லை. மேற்கூறிய தியாகு திரைப்படம் வெளியாவதற்குள் கே பாக்கியராஜன் எங்க சின்ன ராசா என்ற திரைப்படத்தில் அவர் தோட்டத்து பண்ணையாள் பெண்களில் ஒருவராக, குரு சிஷ்யனில் ரஜினிகாந்த் மற்றும் பாண்டியனின் தங்கையாக தோன்றி மரணித்து விடுவதும், கொடி பறக்குது என்ற திரைப்படத்தில் வில்லனாக தோன்றிய ஜிடி எனும் மணிவண்ணனை எதிர்த்து அவரால் கொல்லப்படும் சட்ட ஆலோசகர் சுமதியாக என தொடர் திரைப்படங்களில் குறைவான காட்சிகளில் சுதா தோன்றியிருப்பினும் நிறைவை நன்கு தந்திருப்பார். இதனையடுத்து பிரபுவுடன் என் தங்கச்சி படிச்சவ, மணமகளை வா, ராமராஜனின் தங்கமான ராசா உள்ளிட்ட திரைப்படங்களில் வசனங்கள் பேசி மனம் தொடும் அளவுக்கு வளர ஆரம்பித்தவரை தெலுங்கு திரை உலகமும் தன் பக்கம் வரவேற்கத்தான் ஆரம்பித்தது. இதன் பேரில் 1991 சி ராமாராவ் இயக்கத்தில் பாலகிருஷ்ணா, விஜயசாந்தி நடிப்பில் வெளியான தள்ளி தன்றுலு என்ற திரைப்படத்தில் விமலா எனும் கதாபாத்திரத்தை ஏற்று தெலுங்கு ரசிகர்களின் வரவேற்பை நன்கு பெற ஆரம்பித்த சுதா அவர்களுக்கு தமிழ் திரை உலகம் தராத முன்னேற்றத்தை தெலுங்கு திரை உலகம் பின்னர் நாட்களில் வாரி வழங்கத்தான் ஆரம்பித்தது எனலாம். ஆகச் சிறந்த ஒரு குணச்சித்திர நாயகியை தமிழ் சினிமா உலகம் முறையாக பயன்படுத்திக் கொள்ளாமல் தவற விட்டுவிட்டது என்றே எண்ண தோன்றுகிறது. இதையடுத்து என்.டி. ராமாராவ், மோகன் பாபு, நாகேஸ்வர ராவ், சிரஞ்சீவி, நாகார்ஜுனா என அத்திரை உலகின் முன்னணி நாயகர்கள் அனைவருடனும் இணைந்து மகள், தங்கை, அண்ணி என பலதரப்பட்ட கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்த சுதா அவர்கள் ஆந்திர திரை உலகின் அம்மா கதாபாத்திர கலைஞர்
நிர்மலா அம்மாவுக்கு இணையாக அடுத்த தலைமுறை நாயகர்களின் தாயார் கதாபாத்திர நாயகியாகத்தான் நிலைபெற்று போனார் எனலாம். இவ்வாறு தெலுங்கு திரை உலகில் அம்மா கதாபாத்திர கலைஞராக சுதா அவர்கள் உருவெடுப்பதற்கு முன்னர் வா அருகில் வா, காவல் கீதம், இன்னிசை மழை, பொன்னுமணி உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்து வந்தவரை தாயார் கதாபாத்திர நாயகியாக மாற்றம் பெற வைத்தார் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்கள். இதன் பேரில் 1994 கே. பாலச்சந்தர் தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் பிரபு, ரமேஷ் அரவிந்த், மீனாட்சி சேஷாத்ரி நடிப்பில் வெளியான டூயட் என்ற திரைப்படத்தில் குணா எனும் பிரபுவின் சித்தியாக வேடம் ஏற்ற சுதா வானவர் கதையின்படி வீட்டு பணிப்பெண்ணாக அண்ணன் தம்பி பிரச்சனையில் தலையிட்டு அதனால் ஏற்படும் மன உளைச்சல்களால் மரணித்துவிடும் சீத்தம்மா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று ரசிகர்களின் உள்ளம் தொட்டிருப்பார். ஏ.ஆர். ரகுமான், வைரமுத்து பாடலிசை கூட்டணியில் வெளியான அத்துணை பாடல்களும் அவ்வேளைகளில் வெகு பிரபலமாகும். குறிப்பாக எஸ்.பி. பாலசுப்பிரமணியம் பின்னணியில் ஒலித்த தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு என்ற பாடல் சுதாவை ஞாபகப்படுத்தத்தான் செய்யும். இதனைத் தொடர்ந்து அர்ஜுனுடன் சுபாஷ், கமல்ஹாசனுடன் இந்தியன், சரத்குமாருடன் நேதாஜி என நடித்து வந்த சுதா அவர்களின் நடிப்பிற்கு சற்று புகழ் சேர்த்த திரைப்படம்தான் 2004 ஸ்ரீ சூர்யா மூவிஸ் தயாரிப்பில் செல்வராகவன் இயக்கத்தில் ரவி கிருஷ்ணா, சோனியா அகர்வால் நடிப்பில் தெலுங்கில் சவன்ஜி பிருந்தாவன் காலனி என்ற பெயரிலும் தமிழில் சவன்ஜி ரெயின்போ காலனி என்ற பெயரில் வெளியான திரைப்படத்தில் கதையின் ஹீரோ ரவி கிருஷ்ணாவின் தாயாராக விஜயனின் மனைவியாக என தனது தேர்ந்த நடிப்பால் ஒரு பாசத்திற்குரிய அன்னையாகவே பிரதிபலித்து மனம் நிறைந்திருப்பார் சுதா அவர்கள். இத்திரைப்படம் கதையமைப்பு, காட்சிப்பதிவு, பாடல்கள் என மாபெரும் வெற்றிகளை கண்டது. இதனைத் தொடர்ந்து ரவி மோகனுடன் மழை, ஸ்ரீகாந்துடன் ஒரு நாள் ஒரு கனவு, சூர்யாவுடன் சில்லுன்னு ஒரு காதல், மாதவனுடன் ஆர்யா, விஜயுடன் போக்கிரி என முன்னணி நாயகர்களின் தாயார் கதாபாத்திரமாக வலம் வர ஆரம்பித்த சுதா அவர்கள் கண்டேன் காதலை என்ற திரைப்படத்தில் தமன்னாவின் அம்மாவாக, மொக்கராசு எனும் சந்தானத்தின் அக்காவாக என நகைச்சுவையிலும் முத்திரை பதித்திருப்பார். விஷாலின் தீராத விளையாட்டு பிள்ளை, அரவிந்த் சுவாமியுடன் தனி ஒருவன் என நடித்து வந்தவர் வேதாளம் திரைப்படத்தில் நடிக்கும்போது கதையின் நாயகரான அஜித் குமார் சிறிதும் பாரபட்சமின்றி துணை கதாபாத்திரம்தானே என்று இல்லாமல் தன்னை விட கலை உலக முன்னோடி என்ற பண்பின் அடிப்படையில் நேரடியாகவே வந்து மரியாதை செலுத்தியதை தன் வாழ்நாளில் மறக்க முடியாதது என சுதா குறிப்பிட்டுள்ளது வரவேற்கத்தக்கது ஆகும். பகடி ஆட்டம், திருவாளர் பஞ்சாங்கம், ரோமியோ என 4 தலைமுறை கலைஞர்கள் நடித்த திரைப்படங்களில் அம்மா கதாபாத்திரமாகவே வாழ்ந்த திருமதி சுதா அவர்கள் தெலுங்கு திரை உலகில் மகேஷ் பாபு, ஜூனியர் என்டிஆர் உள்ளிட்ட இளம் நாயகர்களின் மாபெரும் அம்மாவாகவே நிலை பெற்றுதான் போனார் எனலாம். குறிப்பாக அத்திரையுலக நாயகர் உதய் கிரணுடன் சுமார் 9க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தாயார் கதாபாத்திரத்தை ஏற்ற சுதா அவர்கள் ஒரு கட்டத்தில் உதய் கிரணின் பாச மழையால் தனது 2வது மகனாக பாவிக்கும் அளவுக்கு மனதில் இடம்பெற்றுதான் போனார் என்றே கூற வேண்டும். இவ்வாறு தாயும் மகனுமாக வளர்ந்த இருவரின் பேரன்பானது திடீரென மரணித்து போன உதய் கிரணின் மறைவால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானார் சுதா அவர்கள். தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து தமிழ் திரை உலகால் அறிமுகப்படுத்தப்பட்டு கால் பதித்த சுதா அவர்களுக்கு தொடர் அங்கீகாரமின்மை, வாய்ப்புகள் தர மறுத்த தமிழ் சினிமாவின் பாரபட்ச நிலையால் தெலுங்கு திரை உலகில் கவனம் செலுத்த ஆரம்பித்த சுதா அவர்களை தற்போது முன்னணி தாயார் கதாபாத்திர நாயகியாக போற்றி கொண்டாடி வருகிறது தெலுங்கு திரை உலகம் எனில் அதை மறுப்பதற்கு இல்லை. தமிழ் தெலுங்கு திரை உலகம் மட்டுமின்றி 1996 வெளியான குலாபி என்ற திரைப்படத்தின் மூலம் கன்னட திரை உலகிலும், 1995 வெளியான அக்ஷரம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக மலையாள திரை உலகிலும், 1992 வெளியான ஆஜ்கா ஹூண்டா ராஜ் என்ற திரைப்படத்தின் மூலம் ஹிந்தி திரை உலகிலும் என பன்மொழி திரைப்படங்களில் தோன்றி அம்மொழி ரசிகர்களால் வரவேற்கப்பட்டவர். வெள்ளித்திரை மட்டுமின்றி அன்புள்ள அம்மா, ஆதிபராசக்தி, நாச்சியார்புரம், பூவே உனக்காக உள்ளிட்ட சின்ன திரை தொடர்களிலும் நடித்து தொலைக்காட்சி ரசிகர்களின் பேரபிமானத்தையும் நன்கு பெற்றவராவார். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய திருமதி சுதா அவர்கள் பெற்றோர் பார்த்த வரனான மருந்து தயாரிக்கும் நிறுவன அதிபரை மனம் புரிந்து கொண்டார். மேற்கூறிய தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக வங்கியில் மேலதிகாரியாக பணிபுரியும் மகள் ஒருவரும், அமெரிக்காவில் கம்ப்யூட்டர் துறையில் பணிபுரியும் மகன் ஒருவரும் உள்ளனர்.
இவ்வாறு சிறந்த இல்லற வாழ்வு, கணவர், பிள்ளைகள் மற்றும் திரையுலக வாழ்வு என பயணித்து வந்த சுதா அவர்களின் மகிழ்ச்சியை சீர்குலைக்கும் வகையில் விதி தனது சதிராட்டத்தை ஆரம்பித்தது எனலாம். கலை உலகில் தான் அரும்பாடுபட்டு சம்பாதித்த செல்வ வளங்கள் அனைத்தையும் முதலீடாக கொண்டு டெல்லி மாநகரில் ஹோட்டல் ஒன்றை சுதா அவர்கள் ஆரம்பித்த வேளையில் தான் மிகவும் நம்பியவர்களின் சதி திட்டத்தால் ஆராயாமல் தான் இட்ட கையெழுத்து காரணமாக ஒரே நாளில் அனைத்தையும் இழந்து என்ன செய்வதென்று புரியாமல் பெரும் மனவலிகளுடன் பரிதவித்து நின்றதுதான் பெரும் வேதனையாகும். இதனால் குடும்பத்தில் ஏற்பட்ட மன வருத்தங்கள் அன்பு கணவரையும் பாச மகனையும் சுதாவிடமிருந்து பிரித்து வைத்தது மேலும் ஒரு சோகமாகும். திரை உலகின் அம்மாவாக ரசிகர்களின் பாச மழையால் கொண்டாடப்பட்டவர் நிஜ வாழ்வில் பாசத்திற்கு ஏங்கி நிற்பது உண்மையில் வருத்தத்திற்குரிய நிகழ்வாகும். இச்செய்தியானது பத்திரிகைகளில் வெளியாகி ரசிகர்களை கலங்க வைத்தது. இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பால் குணச்சித்திர கலைஞராக வாழ்வை ஆரம்பித்து தற்போது பன்மொழி திரை நாயகர்களின் தாயாராக மட்டுமல்ல ரசிகர்களின் அம்மாவாக நிலைவற்று போன திருமதி சுதா அவர்களின் மனதை வாட்டி வரைத்து கொண்டிருக்கும் அனைத்து துயர்களும் முழுமையாக நீங்க பெற்று பழையபடி தனது குடும்பத்தினரின் பாச அரவணைப்பில் அமைதியும் மகிழ்வும் கொண்ட வாழ்வில் பயணிக்க வேண்டும் எனவும் திரை உலகில் இன்னும் பல சாதனைகள் படைத்து வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற திரை உலகின் மறக்க முடியாத அன்னையர்களான 3 வயதில் தொடங்கிய போராட்டம் மரணிக்கும் வரை நீண்ட வேதனை நாயகியும் பிரபல பின்னணி பாடகி டி.கே. கலாவின் பாச தாயாரும் மெட்டி ஒலி சீரியல் புகழ் பாட்டியும் 6 தலைமுறை கலைஞர்களுக்கு அம்மா கதாபாத்திர கலைஞராக வலம் வந்தவரும் வைகை புயல் வடிவேலுவின் இது வேறவாய் அது நாரவாய் காமெடி புகழ் தாயாருமான மறைந்த சண்முக சுந்தரி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக ஆண்கள் மட்டுமே பயணித்து வந்த நாடக குழுவில் தைரிய மங்கையாக பயணித்து வெற்றி கொடி நாட்டியவரும் இரத்த கண்ணீர் திரைப்படம் வாயிலாக நடிகவள் எம்.ஆர். ராதாவால் பாராட்ட பெற்றவரும் பில்லி, குணச்சித்திரம் எனும் பன்முக நடிப்பாலும் தனித்துவமான குரல் வளத்தாலும் பேரிடம் பிடித்தவரும் பின்னணி பாடகர் ஏ.எல். ராகவன் காதல் மனைவியும் கணவரின் மரணத்தை தொடர்ந்து மகளையும் இழந்து முதுமை வயதில் மனவலிகளுடன் பயணித்து வரும் திருமதி எம்.என். ராஜம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் வறுமை குடும்பச் சூழல் காரணமாக கலை உலகில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவரும் தன்னை நம்பிய குடும்பத்திற்காக பிரபல எழுத்தாளரின் காதல் வாழ்வை துறந்தவரும் தாயார் பாட்டி என எந்த ஒரு வேடத்தை ஏற்றாலும் தனது முக பாவனைகள் மற்றும் வசன மொழிகளால் நீட்டி முழக்கி நகைச்சுவை விருந்து படைத்து மனம் கவர்ந்தவரும் கொடிய நோய்க்கு ஆட்பட்டு இறுதி காலங்களில் பெரும் துயர்களோடு மரணித்து போன திரை உலக நடிப்பின் ராட்சசி காந்திமதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட அம்மா கதாபாத்திர நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற அம்மா கதாபாத்திர கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.